ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அப்கமிங் வீக்ஸில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 5 ஸ்டாக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறோம், பட் ஆனால் லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இது மற்றவங்களுக்கும் சஜஷனில் காமிக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி பாருங்க. சிடிஎஸ்எல் பார்த்தோம்னா அவங்களோட கம்பெனி வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 72% சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்புறம் EBITDA 94%, நெட் ப்ராஃபிட் 82 அண்ட் EPSவும் பார்த்தீங்கன்னா 82% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாக்கும் வந்து ரீசெண்டாக வந்து 2600 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆயிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தோம்னா 2453 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மொமெண்டமில் நல்ல ஸ்ட்ராங் Q1 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து அப்பாச்சுன்னா 2600, 2800, 2900 அப்படிங்கிற மாதிரி போக வாய்ப்பு இருக்கு. இதுவே மேஜர் சப்போர்ட்டா வந்து 2300 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இதை பிரீச் பண்ணுச்சுன்னா ஸ்டாக் வந்து 2000 ரூபாய் வரைக்கும் கீழே வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறதாகவும் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தோம்னா ஆஃபல் இந்தியா. ஸோ ஆஃபல் இந்தியாவும் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட சேல்ஸ்னு பார்க்குறப்போ 28% அண்ட் EBITDA 34%, நெட் ப்ராஃபிட் 31%, EPSன்னு பார்த்தோம்னா 24% வரைக்கும் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஆல் டைம் ஹையான 550 ரூபா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து ஸ்டாக் வந்து 1429 அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல மேஜர் சப்போர்ட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்டாக் வந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஸோ அவங்களோட ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி 1800 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதோட மேஜர் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 1350 வந்து மேஜர் சப்போர்ட்டாக பார்க்குறோம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மறுபடியும் மேலே ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கீழே வந்துச்சுன்னா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஜூப்ளான் ஃபுட் வந்து நல்லா க்ளோசிங் கொடுத்துருக்கு, பாசிட்டிவான க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ 606 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா இதோட ரீசன்ட் ஹையான 654 ரூபாவை டச் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா அப்கமிங் மந்த்ஸில் 700, 800 போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட மேஜர் சப்போர்ட்டாக வந்து 535 அந்த மாதிரி 530 அரௌண்ட் அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நல்ல மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் இமீடியட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ 550 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அதோட இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் ரெட்டி. ஸோ டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா 6070 பிரீச் பண்ணுறதுக்கு செகண்ட் டைம் அட்டெம்ப்ட் எடுக்குது. ஸோ இதை பிரீச் பண்ணிச்சுன்னா 7500, 8000 ரூபா வரைக்கும் அப்கமிங் மந்த்ஸில் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட மேஜர் சப்போர்ட்டாக வந்து 1400 ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து IEX. ஸோ IEX பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சல்டேஷன் பேஸில் இருந்தது. ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து 120 ரூபாலேருந்து 140 ரூபா, 150 ரூபா. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து ஒரு ரீசன்ட் வீக்ஸில் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருந்தாங்காட்டிக்கு ஸ்டாக் வந்து நல்லா பாசிட்டிவாக வீக்லியில் வந்து நல்லா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 195 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட ரிசல்ட்ஸும் மார்க்கெட்டும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அதோட ஆல் டைம் ஹையான 300 ரூபாயை தொடர்றதுக்கு அப்கமிங் மந்த்ஸில் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து அப்கமிங் வீக்ஸில் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் இந்த ஸ்டாக்ஸ். ஸோ இது வந்து பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.